ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் டியர் மிஸ்டர் ஹெவன்லி ஃபாக்ஸ் அப்படிங்கிற இந்த சீரீஸோட எபிசோட் 7ல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஹீரோயின்லாம் ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளேயே தங்கிடுறாங்க. அவங்க அப்படியே வச்சுக்கணும் வாங்காம நம்ம ஹீரோவையே பார்த்துட்டு இருக்கு. அவரு காயம் சரியாயிடுச்சாங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க. அவரும் பரவாயில்லன்னு சொல்றாரு. நான் இங்கே வந்திருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆரம்பத்தில் நான் என் மனசில் இருக்கிற எல்லா கேள்விக்கும் பதில் கண்டுபிடிக்கணும்னு தான் நினைச்சேன். ஆனா இப்ப என்னாலதான் நீங்களும் கஷ்டப்பட்டு இருக்கீங்க, நம்மளை பத்தியா கவலைப்படுறான்னு சொல்லி நம்ம ஹீரோவும் லைட்டா ஃபீல் ஆகு. இங்க வந்து நீங்க செத்து போயிட்டீங்கன்னா அதுவும் என்னாலதாங்கிற மாதிரி ஆயிடும்ல. அதுவும் இல்லாம என் அப்பா வர என்ன தேடிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோ லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு அவர் ரெடி பண்ண சிக்கன் எடுத்து அவங்க கையில கொடுத்துடுறாரு. இப்ப யோசிச்சு என்ன பண்ண, எல்லாம் நேரம் கடந்து போச்சு. இப்ப இதை சாப்பிட்டுட்டு நிம்மதியா ரெஸ்ட் எடு, எதா இருந்தாலும் காலைல யோசிக்கலான்னு அவர் சொல்ல அவங்களும் அதை வாங்கி சிரிப்பு போட்டு அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கசின் நம்ம சுக்குவோட காலை தூக்கி அவர் மடியில போட்டு வச்சுட்டு அவங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லி பாத்துட்டு இருக்காரு. கூடவே ட்ரீட்மெண்ட்லாம் வர போயிட்டு இருக்கு. அவங்களும் மெய் மருந்து அவரை பாத்துட்டு இருக்க. காலியால் ஒண்ணு வைக்கிறாரு. அடி இருமா வலிக்குதுரா, வலிச்சுச்சுன்னா பாய்சன் இறங்கிருச்சுன்னு அர்த்தம். இப்ப நீ நல்லா இருக்க. அவங்களுக்கும் அவர் மேல அப்படியே ஃபீலிங் டெவலப் ஆக ஆரம்பிக்குது. ஆமா, நீ எப்போதுமே உன் கூட இந்த மாதிரி நிறைய மெடிசன்ஸ் வச்சிருப்பியா? என்ன பண்றது, என் கசின் அந்த மாதிரி. அவ எப்ப பார்த்தாலும் செவ்வறி குதிப்பா. அவ கூட குதிக்கிறதுனால எனக்கும் கண்ணம்னு அடி போட்டுரும். அதான் மெடிசன் பாக்ஸ கூடயே தூக்கிட்டு சுத்துறான். ஆள் சோம்பெல்லாம் முடிச்சுட்டு சரி போலாமான்னு கேட்க அவங்க பதறி போய் அவர் அப்படியே தடுத்துடுறாங்க. நீ என்னன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே கொஞ்சம் ஆரம்பிக்க அவரும் அப்படியே அவங்க பக்கத்துல வந்து, இப்ப நீ என்ன சொல்ல வர? அடிபட்டு இருக்கிறதுனால உன்னால நடக்க முடியாது, நான் உன்னை தூக்கிட்டு போகணுமா? அவங்களும் அநியாயத்துக்கு நல்ல புள்ள மாதிரி ஆக்டிங்க போடுறாங்க. முடியவே முடியாது, நான் உளுந்தப்பெல்லாம் என்ன பார்த்து சிரிச்சது நீ தானே. அவங்க அப்படியே பாவமா மூஞ்சி வச்சுக்க அவர் அங்கிருந்து கிளம்பி ரெடி ஆயிடுறாரு. பார்த்தா அவங்க அவரோட தோல்ல உட்காந்துட்டு இருக்காங்க. உண்மையை சொல்லணும்னா நீ அந்த அளவுக்கு மென்டல் கிடையாது. ஏமா தாயே, நீ என்ன பாராட்டவே வேணாம். சரி இப்ப நம்ம மவுண்டனுக்கு போறோம்னு அவங்க கேட்க என் கசின் இன்னமும் காணோம், நம்ம அவ்வளவுதான் தேடி போறோம். அவ இல்லாம நான் போனா அங்கிள் தோலை உரிச்சிருவாரு, அப்பனா உனக்கு வீடே கிடையாதுங்கிற மாதிரி அவங்க ஒரு வார்த்தையை விட்டுறாங்க. அவரும் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுறாரு. அது வந்து நான் என்ன சொல்ல வந்தேன்னா, உன்னை உன் அங்கிள் செத்துக்கலனா நீ என்னோட வீட்டுக்கு வந்துரு, அது ரொம்பவே பெருசா இருக்கும், நான் உன்னை சோறு போட்டு வளர்க்குறேன். அப்புறம் எங்க சிட்டில சூப்பரான கேக் கிடைக்கும், அது இதுன்னு சொல்லி அவங்க அப்படியே சாப்பாடு ஐட்டமா லிஸ்ட் போட ஆரம்பிக்க. அடைச்சை, உனக்கு திங்கிறத தவிர எதுவுமே தெரியாதா? சோத்து மூட்டை. யாங்கோ சுத்தி நிறைய ஆபத்து இருக்குது அங்கிள் சொன்னாரு, நம்ம உடனே அவளை கண்டுபிடிச்சாகணும். அவங்களும் நீ ஒன்னும் கவலைப்படாத, அவ நல்ல மனசுக்கு, அவ கண்டிப்பா செத்துருக்க மாட்டான்னு சொல்ல ஆள் டென்ஷன் ஆகிறாரு. உணர்வு வாட்டி அது மாதிரி சொன்னா உனக்கு கீழே தள்ளி விட்டுருவான். அவங்களும் வேணும்னு அவர்கிட்ட உங்களுக்கு அவரும் அவங்கள தள்ளி விடுற மாதிரி பயமுடுத்த அவங்க ரெண்டு பேரும் ஜாலியா அப்படியே போயிட்டு இருக்காங்க. நம்ம குய்ஹெட் அவர் ஆளுங்களோட திரும்ப வந்துடுறாரு. இன்னைக்கு நைட் நம்ம இங்கே ஸ்டே பண்ணலாம், பாய்சன் அட்டாக் ஆனவங்களுக்கு எல்லாம் ட்ரீட்மெண்ட்டையும் ஸ்டார்ட் பண்ண சொல்ல நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் டயர்டாயி நம்ம ஹீரோ தோல்லையே சாஞ்சி தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவருக்கு ஒரு மாதிரியா இருக்க ஆள் அவங்க தலையை மட்டும் அப்படியே நூத்தி ஊடுறாரு. ஆனா போனவங்க திரும்ப வந்து அவர் மடியிலேயே படுத்துடுறாங்க. தூக்கத்துல கூட அவங்க மாஸ்டர்னு புலம்புறத பார்த்துட்டு ஆளும் குசியா போயிட்டு சரி நல்லா தூங்குன்னு சொல்லி அவங்களுக்கு குளிராத அளவுக்கு அவர் கையெல்லாம் வச்சு அவங்கள அப்படியே கவர் பண்ணிக்கிறாரு. கோச்சிட்டு போன சென்னும் திரும்ப வந்துடுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் அவ்வளவு க்ளோஸா இருக்கிறத பார்த்துட்டு அவங்க அப்படியே காண்டாக ஏதோ சோன் கிட்ட அவங்க ஸ்வாண்ட் எடுத்துடுறாங்க. பார்த்தா அவங்க அப்பாவோட அசிஸ்டன்ட் அங்க நின்றுட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அப்பா ஒரு பக்கம் புலம்பி தள்ளிட்டு இருக்காரு. மாஸ்டர், எனக்கு யாங்கோவை பத்தி நல்லாவே தெரியும், அவங்க கண்டிப்பா எந்த பிரச்சனையிலையும் மாட்டிக்க மாட்டாங்க. போதா குறைக்கு இப்ப மாஸ்டர் அவங்க கூட இருக்கும் போது நம்மதுக்காக கவலை பண்ணணும். எனக்கும் அவளை பத்தி நல்லாவே தெரியும். இப்ப நான் யோசிக்கிறதுலாம் மெங்சுவை பத்தி. அந்த பேரை கேட்ட உடனே ஆள் பதறாரு. நிஜமாவே நீங்க அவளை பாத்தீங்களா? அது நிஜமா இருக்க கூடாதுன்னு தான் நானும் நினைக்கிறேன். இதுக்கும் நம்ம ஆளுங்களை விட்டு செக் பண்ண சொல்லு. இப்ப அப்படியே வீடியோவும் செஞ்சிருது. நம்ம ஹீரோயின் கண் முழிச்சிடுறாங்க. பார்த்தா பக்கத்துல மாஸ்டர். நம்ம மாஸ்டர் உண்மையிலேயே ரொம்பவே அழகா இருக்காரு. அவர் அழகுல மெய்மருந்து அவங்களும் அப்படியே ஒரு முடியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அவரோட லிப்ஸை பார்த்துட்டு அவங்க அப்படியே அதை தொட்டு பார்க்கலான்னு சொல்லி பக்கத்துல போறாங்க. அதே நேரத்துல நம்ம ஹீரோவும் அப்படியே கண்ணை திறக்க நம்ம ஹீரோயினுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னே தெரியல. அவங்க டக்குன்னு கை நூத்திட்டு எதுவுமே நடக்காத மாதிரி உட்காந்துக்கிறாங்க. அவங்க சும்மா இருந்தாலும் நம்மள இப்ப சும்மா இருக்கதா இல்ல. அவர் அப்படியே ஸ்லோ மோஷன்ல அவங்க பக்கத்துல வர நம்ம ஹீரோயினும் கண்ணெல்லாம் மூடிட்டு கிசுக்கு ரெடி ஆயிடுறாங்க. அவரும் அப்படியே அவங்க பக்கத்துல வராரு. கரடி கணக்கிற சவுண்ட் கேக்குது. சைட்ல பார்த்தா நம்ம சென்னு ரெண்டு பேருமே ஷாக் ஆயிடுறாங்க. நீங்க இப்ப திரும்ப வந்தீங்க? நான் எப்போ வந்துட்டேன், வந்தா சவுண்டு கிண்டு கொடுக்க மாட்டீங்களா? நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு அவங்க சொல்ல, ஏன் இப்ப நான் வந்திருக்க கூடாதுன்னு சொல்ல வரியா? அவங்க அப்படியே திருட்டு மொழி முழிச்சிட்டு அந்த பக்கம் கிளைமேட் ரொம்பவே நல்லா இருக்கு, நாங்க போய் பார்க்க போறோம். நம்ம ஹீரோவும் டயர்டிச்சு நம்ம கிளம்பலான்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே அங்கிருந்து நடைய கட்ட அவங்களும் அவங்க பின்னாடியே போடுறாங்க. வழியில ஒரு முயல் கூட்டி போகுது. அவங்க அதை பார்த்துட்டு குசியாக நம்ம ஹீரோவும் அதை அப்படியே ஃப்ரீஸ் ஆக்கிடுறாரு. நம்ம ஹீரோயினும் ஜாலியாயிட்டு அதை பிடிச்சி தூக்கிட்ட மாதிரி காமிச்சதோட கொஞ்சோண்டு ரத்தத்தை மட்டும் எடுத்துட்டு அதை திரும்பவும் ஓட விட்டுடுறாங்க. சென்னு எவ்வளவு அழகான
முயல் அதை போய் எப்படி இப்படி கொடுமைப்படுத்த மனசு வருது? நான் ஒன்னும் அதை கொல்லல, ஓவரா ஃபீல் பண்ணாதீங்க. அவங்க திரும்பவும் அங்கிருந்து நடக்க ஆரம்பிக்க வழியில மீண்டும் ஒரு அதிர்ச்சி சம்பவம். அந்த பீஸ்ட் ஃபிளவர் அப்படியே அவங்க முன்னாடி வந்து நிக்குது. நம்ம ஹீரோயின் இது நான் எதிர்பார்த்ததுதான் சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்து பிளட் பாட்டில தூக்கி போட்டு அதை டைவர்ட் பண்ண நம்ம ஹீரோவோ அந்த சான்ஸை யூஸ் பண்ணி அதை காலி பண்ண போறாரு. ஆனா ஃபர்ஸ்ட் இருந்ததை விட இது ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கு. ஒரு பிளாஸ்ட் மாதிரி வந்து ஆள் அப்படியே பின்னாடி வர இதோட வீக்னஸ கண்டுபிடிச்சதா நம்மளால இதை தோக்கடிக்க முடியும். நம்ம ஹீரோயின் பார்த்த உடனே சொல்லிடுறாங்க கண்டிப்பா அது அதோட வாயதான் இருக்கணும். அவங்க ஒன்று பிளட் பாட்டில போட்டு அதை திரும்பவும் டைவர்ட் பண்ண அவரும் அந்த சான்ஸை யூஸ் பண்ணி ஒரேடி அது கதையை முடிச்சிடுறாரு. திரும்பவும் அவங்க நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடத்த விட்டு அவங்க வெளியே வந்துட்ட மாதிரி தெரியுது. நம்ம ஒரு நல்ல இடமா பார்த்து ரெஸ்ட் எடுக்கணும். இந்த பக்கம் நம்ம கசினோ ஒரு வழியா சூக்கிய தூக்குன மணிக்கு ரோட்டை கண்டுபிடிச்சிடுறாரு. ஒரு வழியா நம்ம இந்த ஃபாரஸ்ட் விட்டு தப்பிச்சிட்டோன்னு சொல்லி அவரும் குசில கத்த ஆரம்பிக்க ஆமா நம்ம வந்துட்டோம், என் சிஸ்டர் வந்துருப்பாளா, அந்த கதையெல்லாம் அப்புறம் பார்க்கலாம், ஒரு நல்ல இடமா கண்டுபிடிச்சு ரெஸ்ட் எடுப்போம்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அவங்களை தூக்கிட்டு கிளம்ப. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஜாலியா ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்காங்க. தூரத்துல யாரோ வரதை பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேரையும் அவசரமா கூட்டு போய் ஒரு இடத்துல பதுங்கிக்கிறாங்க. என்னாச்சுன்னு பார்த்தா எல்லாம் அவங்களோட கேங் தான். அவங்க பெயிண்டிங்க வச்சுட்டு அவங்கள தேடி சுத்திட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் அங்கேயே தலைமறைவா இருந்து அவங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறம் நல்ல வேலை திரும்ப அவங்க கிட்ட மாட்டி இருப்பான். நம்ம ஹீரோ அப்ப நீ திரும்ப போறதா இல்லையான்னு கேட்க என்னது திரும்ப மவுண்டன்கா, நாங்க வந்து கஷ்டப்பட்டு தப்பிச்சு வந்திருக்கேன், இதுக்காக திரும்ப போகணும். ஆனா நீ தனியா இருக்கிறது ஆபத்து, தனியா இருக்கிறத விட நம்ம 3 பேரும் ஒன்னா இருந்ததான் அது ரொம்ப பெரிய ஆபத்து. 2 பேருமே அப்படியே ஒன்னா சேர்ந்து நம்ம சென்ன பாக்குறாங்க. சரி நீ எங்க போறன்னு அவங்க கேட்க எங்க வேணாலும் போலாம், ஆனா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும், நாங்க கிளம்புறோம். அவங்க டக்குன்னு அவங்கள தடுத்துறாங்க. நம்ம ஹீரோயின் ஒண்ணுமே புரியாம முழிச்சிட்டு இருக்க நம்ம ஹீரோவும் அப்படியே அவங்கள திருத்துறன்னு பாக்குறாரு. அவங்களும் அப்படியே அவரை கையை விட்டுட்டு அது நான் கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், என்னது என்கிட்டயான்னு சொல்லிட்டு அவங்களும் சரின்னு சொல்லிட்டு அவங்களை கூட்டிட்டு ஓரமா போயிடுறாங்க. கேட்கறதுக்கு சரியா பதில் சொல்லணும், மாஸ்டர் நீ லவ் பண்றியா? நம்ம ஹீரோயின் என்னது நான் போய் அவரை, ஆனா அவரை பார்த்த உடனே அவங்களுக்கு இல்லன்னு சொல்றதுக்கு மனசு வர மாட்டேங்குது. அவங்க அப்படியே லைட்டா வைக்கப்படுறாங்க. அப்ப நான் நினைச்சது சரிதான், இல்ல எனக்கு ரொம்பவும் ஹேண்ட்ஸமா துருத்துருன்னு இருக்கிற பசங்களை தான் பிடிக்கும். ஆனா மாஸ்டர் சரியான போரு, பார்க்க கொஞ்சம் ஹேண்ட்ஸமா இருந்தாலும் அவர் என்னோட டைப் கிடையாது. அவங்களுக்கும் இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. சரி எவ்வளவு நாளா உங்களுக்கு ஒருத்தர் தெரியும் கேட்க நம்ம ஹீரோயின் ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க இதுக்காக திடீர்னு அவரை பத்தி இப்படி வளைச்சு கேள்வியா கேக்குறீங்க, ஒருவேளை நீங்க அவரை லவ் பண்றீங்களான்னு கேட்க இல்ல கிடையாது, அது எனக்கு தனியா இருக்க கொஞ்சம் போர் அடிக்கும், அதான் உங்க கூட சேர்ந்து இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமேன்னு. அவங்களும் லைட்டா யோசிச்சுட்டு சரி வேணான்னு சொன்னா நீங்க என்ன மாட்டி விட்டாலும் விட்டுருவீங்க, நம்ம சேர்ந்தே போலாம். நேரா அவங்கள நம்ம ஹீரோ கிட்ட கூட்டிட்டு வந்துட்டு இவங்களும் நம்ம கூட தான் வராங்கன்னு சொல்ல அவரும் உடனே சரின்னு சொல்லிடுறாரு. ஏன்னா நீங்க கேட்க மாட்டீங்களா, அவங்க வந்தாலும் வரலனாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, அப்புறத்துக்காக நான் கேட்கணும், நான் சொல்ல மாஸ்டர் சரியான பூருன்னு. அவங்க எல்லாரும் திரும்பவும் அப்படியே அங்கிருந்து நடக்க ஆரம்பிக்க நம்ம ஹீரோ யாருக்கும் தெரியாம ஒரு மெசேஜ் மட்டும் அப்படியே அனுப்பி விடுறாரு. அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த அவரோட அசிஸ்டன்ட் அதை தேடி வருது. நான் யாங்போ கூட தான் இருக்கேன், நீ என்ன தேட வேணாம். ஆள் சிரிப்பா போட்டுறாரு. பிரின்ஸ் நீங்க தேடிட்டீங்க போலயே, லவ் ட்ரையல் சீக்கிரமாவே சக்சஸ் ஆயிடும் தோணுது. நம்ம கசின் ஒரு பக்கம் மயில் குட்டியை கையில வச்சுட்டு அங்கேயுமா நடந்துட்டு இருக்க. அப்பதான் அங்கிருந்த ஒரு மார்க்க அவரு நோட் பண்றாரு. இத கண்டிப்பா யாங்போ தான் போட்டிருக்கணும், அப்ப கண்டிப்பா இந்த பக்கம் தான் போயிருக்கணும்னு அவரு சொல்ல பின்னாடியே நம்ம சூக்கி கத்திட்டு அங்க வராங்க. அவரும் அவசரமா அந்த மார்க்க கணச்சு விட்டுறாரு. நீ என்ன திருட்டு வேலை பண்ண? என்னது நானா? நான் எதுவுமே பண்ணலையே, நான் இப்ப டான்சிங் மூட்ல இருக்கேன். உன் கால் சரியாடிச்சான்னு கேட்க அதெல்லாம் இல்ல, நீ என்ன விட்டுட்டு ஓடிருப்பேன்னு சொல்லிதான் பார்க்க வந்தான், மத்தபடி வழியெல்லாம் அப்படியே தான் இருக்கு. திரும்பவும் அவரு குனிய சொல்லி சிக்னல் கொடுக்க கடவுளேன்னு சொல்லி கத்திட்டு வர வழி இல்லாம அவரும் உங்களை தோல்ல தூக்கிக்கிறாரு. அதுக்குள்ள என்னத்தை சாப்பிட்டு தொலைஞ்ச இவ்வளவு வெயிட் ஆயிட்டா? நம்ம கேங்க இன்னும் ஊருக்குள்ளதான் சுத்திட்டு இருக்காங்க. நம்ம சென்னு நம்ம இதே மாதிரியே சுத்திட்டு இருந்தோம்னா கண்டிப்பா உன் அப்பா ஆளுங்க நம்மள கண்டுபிடிச்சிருவாங்க. எங்கேயாவது முதல் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் அப்ப சரின்னு சொல்லிட்டு நேரா அவங்களை கூட்டிட்டு ஒரு ஹோட்டலுக்கு போறாங்க. சென்னு அவங்க 3 பேருக்கு 3 ரூம் கேட்க நம்ம ஹீரோயின் 3 ரூம்லாம் தேவையில்லை, மாஸ்டருக்கு ஒண்ணு நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம். அவங்க முகத்துல ஒரு திடீர் பதட்டம். அது வந்து நான் 2 நாளா சரியா தூங்கலையா, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல, நான் உங்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அவங்களும் எவ்வளவு சொல்றாங்க எனக்கு மத்தவங்க கூட ரூம் ஷேர் பண்ணிலாம் பழக்கம் இல்லைன்னு. ஆனா நம்ம ஹீரோயின் ஓடி வந்த அவசரத்துல நான் நிறைய காசு கூட எடுத்துட்டு வரல, அதான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தங்கிக்கலான்னு நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அப்படியே நடை கட்டு சென் மட்டும் நெய்சாங்கன்னு நழுவுறாங்க. வழி இந்த பக்கம் அவங்களுக்கு தகவல் அனுப்பாம கை நமங்குது. பரவாயில்ல இவ கூட தானே இருக்க போறோம், பொறுமையா பாத்துக்கலாம். சுயேட்டோட அசிஸ்டன்ட் ஆளுங்களும் இன்னும் அவங்கள தேடிட்டு தான் இருக்காங்க. ஆனா இப்ப வரைக்கும் யாங்போவை அவங்களால கண்டுபிடிக்க முடியல. கிடைக்கிற வரைக்கும் தேடிட்டே இருங்க. சென் கிட்ட இருந்து எவ்வளவு நேரம் ஆகும் ஏன் தகவல் வரலன்னு சொல்லி அவன் அப்படியே முழிச்சிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் அப்பாவோட தேடுதல் பணியும் வெறித்தனமா போயிட்டு இருக்கு. ஆனா எங்க தேடி அவங்களுக்கு இன்னமும் எந்த தகவலும் கிடைக்கல. மாஸ்டர் அவங்க அநேகமா டவுன் விட்டு வெளியே போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்க இருந்திருந்தா இந்நேரத்துக்கு நமக்கு ஏதாவது ஒரு கிலோவாவது கிடைச்சிருக்கணும்ல. ஆனா அவ இது வரைக்கும் சிட்டி கேட்ட தாண்டதே இல்ல,
ஒருவேளை அப்படி தாண்டிட்டா அவ அப்படி எங்க தான் போவான்னு சொல்லி அவங்க அப்படியே யோசிக்கிறாங்க. ஒருவேளை ஹூசுவை தேடி மூன் மவுண்டனுக்கு போயிருப்பாங்களோ. ஆள் பதறிடுறாரு. அச்சோ அவகிட்ட அந்த ஜெட் பீஸும் இருக்கு. உடனே ஹூசுக்கு தகவல் அனுப்புங்க, நானே அவளை தேடி மூன் மவுண்டனுக்கு கிளம்புறேன். நைட்டோட நைட்டா நம்ம சென் பெட்டை விட்டு எஸ்கேப் ஆக ட்ரை பண்றாங்க. நம்ம ஹீரோயின் கையை தூக்கி பொத்துன்னு அவங்க மேல போட அவங்க அப்படியே நவுத்திட்டு திரும்ப எந்திரிக்க போறாங்க. ஆனா இந்த வாட்டி கை கால்னு ரெண்டுத்தையும் போட்டு அவங்க அப்படியே அவங்கள லாக் பண்ண அவங்களும் போராடி அப்படி இப்படின்னு தப்பிச்சு பெட்டுக்கு அந்த பக்கம் வந்துடுறாங்க. ஆனா திரும்ப ஒரு லாக். இவ தூங்குறாளா இல்ல உண்மையிலேயே நம்ம இங்கிருந்து போக கூடாதுன்னு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காளா? அப்படியே அன்னைக்கு நைட் ஃபுல்லா அவங்களுக்கு போராட்டமா போயிடுது. அடுத்த நாள் காலைல நம்ம ஹீரோயின் நல்லா ஃப்ரெஷ்ஷா ரெடி ஆயிடுறாங்க. சரி நல்லா தூங்குனீங்க போல, ஏன் பேச மாட்டேன், சாப்பாடு வந்துருது. நம்ம ஹீரோ அவர் கையாலேயே அவங்க ரெண்டு பேருக்கும் ஸ்டிக் எடுத்து தராரு. ஆள் நம்ம ஹீரோயினுக்கு பீஸ்லாம் கொடுத்து அவங்கள கவனிச்சுக்க நம்ம சென்னுக்கு பத்திட்டு எரியுது. அவங்க அங்க இருந்து ஒரு பெரிய லெக் பீஸ் எடுத்து நம்ம ஹீரோக்கு தராங்க. ஆனா நம்ம ஹீரோ அதை எடுத்து நம்ம ஹீரோயினுக்கு தர அவங்களும் குசியை சாப்பிட போறாங்க. ஆனா சென் முகத்தை பார்த்ததுக்கு அப்புறமாவும் அது அவங்களுக்கு இறங்கலாம். இல்ல நான் சிக்கன் சாப்பிடுறதே நிறுத்திட்டேன். அதை எடுத்து திரும்ப நம்ம ஹீரோ கிட்டே கொடுக்க அவங்க அங்க இருந்து அடுத்த ஐட்டத்தை எடுத்து நம்ம ஹீரோ கிட்ட தராங்க. அவரும் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ற மாதிரி சொல்லிட்டு அதை எடுத்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட போக அவங்க பதறி போய் பவுல தூக்கிடுறாங்க. மாஸ்டர் இருக்கிறது எனக்கு போதும், தயவு செஞ்சு அதெல்லாம் நீங்களே சாப்பிடுங்க. இவங்களுக்கு நடுவுல மாட்டிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம ஹீரோயின் முழிச்சிட்டு இருக்க நம்ம சின்ன அவங்கள முறைச்சிட்டு இருக்க. அப்படியே எபிசோட் 7 முடியுது. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.